கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. அகல்விளக்கு பாகம் 4ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். காலையில் ஆதிரா எழுந்தவுடன் அவளை பார்க்க சீதாம்மா வந்தார். ஆதிராவின் முகம் தெளிவாக இருப்பதைக் கண்டு நிம்மதியுற்றார். தான் விஷ்ணுவுக்கு சம்மதம் அளிக்கப் போவதாக ஆதிரா தெரிவித்தாள். ஆனால் படிப்பு முடிந்த பிறகுதான் திருமணம் என்று உறுதியாக கூறினாள். மகிழ்ச்சியுடன் ஆதிராவை தழுவிக்கொண்டார் சீதாம்மா. தனது அறைக்குச் சென்று தனியாக ஓரிடத்தில் அமர்ந்து தன் சம்மதத்தை கவிதையாக வடித்து விஷ்ணுவுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பினாள். அவள் அனுப்பிய குறுஞ்செய்தியை பார்த்த விஷ்ணு குதூகலமானான். அவன் உடனே அவளுக்கு அலைபேசியில் அழைத்தான். அவன் அழைப்பை பார்த்தவுடன் படபடப்பானாள் ஆதிரா. பிறகு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அவனுடைய அழைப்பை எடுத்து பதிலுரைத்தாள். இருவரும் சந்தோஷத்தில் மூழ்கினர். திருமணம் தன்னுடைய படிப்பு முடிந்த பிறகுதான் என்று உறுதியாக கூறினாள் ஆதிரா. விஷ்ணுவும் சம்மதித்தான். அன்று கல்லூரி செல்லும் வழியில் ராஜியிடம் தனக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே இருக்கும் உறவை பற்றி கூறினாள். ராஜி ஆனந்த கூத்தாடினாள். நாட்கள் ஓடின. விஷ்ணுவும் ஆதிராவும் அலைபேசியில் தங்களது அன்பை வளர்த்தனர். ஆதிராவும் ராஜியும் கல்லூரியின் இறுதி ஆண்டை முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றனர். இருவருக்கும் நல்ல வேலையும் கிடைத்தது. அவர்கள் இந்த செய்தியை சீதாம்மாவிடம் கூறியதும் அவர் ஆனந்த கண்ணீருடன் இருவரையும் ஆறத் தழுவிக்கொண்டார். டேய் விஷ்ணு, உனக்கு வயசாகுதுடா, கல்யாணத்தை பத்தி பேசினாலே பிடிகுடுக்க மாட்டேங்கிறியேடா என்று புலம்பினாள் அமிர்தா. மௌனமாக இருந்த விஷ்ணு, நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் என்று தடாலடியாக சொன்னான். வீட்டில் இருந்த அனைவரும் ஸ்தம்பித்தனர். என்னடா சொல்ற என்றாள் அமிர்தா. நான் ஆதிரா என்ற பெண்ணை 1 வருடமாக விரும்புகிறேன். அவள் தன் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தவள். ஆசிரமத்தில் வளர்கிறாள். படிப்பை முடித்துவிட்டு இப்பொழுது வேலைக்கு செல்கிறாள். அவளது கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக சென்றேன். அங்குதான் முதலாக அவளை சந்தித்தேன். வெகு நாட்கள் கழித்துதான் என் விருப்பத்தை அவளிடம் சொன்னேன். அவளும் என் விருப்பத்தை உடனே ஏற்கவில்லை. பின்புதான் என் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டாள். மணந்தாள், அவளை மட்டும்தான் மணப்பேன் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தான். விஷ்ணுவின் பெற்றோர்கள், நீ திருமணத்திற்கு சம்மதம் சொன்னதே போதும்டா, நாங்க அந்த பொண்ணை பார்க்கணும்டா, எங்கு சந்திக்கலாம் என்றனர். விஷ்ணு மகிழ்ச்சியில் குதித்தான். நான் அவளிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்றான் விஷ்ணு. தன் அறைக்கு சென்று அலைபேசியில் ஆதிராவை தொடர்பு கொண்டான். விஷயத்தை கூறினான். சீதாம்மாவிடமும் பேசினான் விஷ்ணு. தன் குடும்பத்தோடு ஆதிராவை சந்திக்க விரும்புவதாகவும் அன்பு இல்லத்திற்கு அந்த வார கடைசியில் வருகிறோம் என்றும் சீதாம்மாவிடம் கூறினான். சீதாம்மாவும் சந்தோஷமாக சம்மதித்தார். அன்பு இல்லமே சந்தோஷமாக இருந்தது. அந்த நாளும் வந்தது. ராஜி ஆதிராவை அழகாக அலங்கரித்தாள். விஷ்ணு தன் குடும்பத்தினருடன் அன்பு இல்லத்திற்கு வந்தான். சீதாம்மா அவர்களை வரவேற்றாள். நான் தான் சீதாம்மா, இந்த இல்லத்தை நடத்தி வருகின்றேன். அமிர்தா சீதாம்மாவிடம் ஆதிராவை பற்றி கேட்டறிந்தார். பின்பு தன் குடும்பத்தை பற்றியும் பேசினார். விஷ்ணுவின் தந்தை முரளி மட்டும் ஏனோ மௌனமாக இருந்தார். ஆதிராவை அழைத்து வரும்படி ராஜியை பணித்தார் சீதாம்மா. ஆதிரா அழகு பதுமையாக வந்தாள். அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு விஷ்ணுவின் தந்தையை பார்த்ததும் அதிர்ந்தாள். அவள் வாழ்க்கையில் மறக்க முடியாத முகம். அடுத்து என்ன நடந்தது இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.